எல்லோ வந்து வாழ்க்கையை ஒரு லவ் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. எப்படி இருக்கு ருத்ராஜ் கைக்வாடோட ஆட்சி? பிரகாசமாக இருக்குது, எதிர்காலம் சூப்பராக இருக்குது. அவரோட கேப்டன்ஷிப்பு, தலைவனுடைய பேட்டிங்கு, அந்த கிரவுண்டில் இருக்கிற அட்மாஸ்பியர், அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே மிஸ் பண்ண மாட்டோம். போஸ்ட்மேன் ப்ரெசன்டேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலுமே நமக்கு ஒரு தலைமை அங்கே இருக்குது, அந்த தலைமையை அவர் மதிப்பார். இதாண்டா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நான் போய் சொங்கி இருக்க போகும்போது திடீர்னு ஒரு கடவுள் காட்சி கொடுத்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்தது. அடியாங்க வச்சுறது சரியான அடி பின்னிட்டார் அன்னைக்கு. அந்த மனுஷனுக்காக தான் அந்த டீம் நாங்கள் எல்லாமே பார்க்குறோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த மனுஷன் வரலன்னா அது போதும் முத ஹாப்பி. தோனிக்காக தான் எல்லாருமே வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தோனி அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா இப்போ தோனியே நான் வந்து ரிட்டையர்மெண்ட் வெளியே ஆகி போனால் கூட நாங்கள் இன்னும் சிஎஸ்கே வச்சு பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். ஏன்னா மும்பையை சுற்றி ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று. என்னை பொறுத்த வரைக்குமே ரோஹித் இஸ் எ பெஸ்ட் கேப்டன். ஓகே, 5 டிராஃபி ஐபிஎல். என்னுடைய பங்காளி யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே. அது வேணா அந்த டீமே வந்தாலே ஒரு சண்டை அடிக்கணும், நம்ம அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. இன்னைக்கு ரோஹித்துக்கு பாவம் சார், உண்மையிலேயே ரோஹித் விராட் கோலி இந்த வருஷம் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான், ஆர்சிபி கப்பு வாங்கினா சந்தோஷப்படுற முதல் ஃபேன் சிஎஸ்கே ஃபேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோவில் இருக்கீங்க. நீங்கள் வரீங்கன்ற போதே நான் எல்லோ சம்மந்தப்பட்ட எல்லாமே எல்லோ வந்து வாழ்க்கையை ஒரு லவ் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. அது தெரியுது உங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே உங்களை பார்த்தாலுமே அந்த எல்லோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, அது வந்து என்னோட 360 டிகிரியுமே வந்து என்னுடைய இந்த சிஎஸ்கேவுடைய பிராண்டாக தான் இருக்குது என்ன. சூப்பர். சரி, நான் உங்ககிட்ட பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சேன், எப்படி இருக்கு ருத்ராஜ் கைக்வாடோட ஆட்சி? சூப்பராக இருக்குது, பிரகாசமாக இருக்குது, எதிர்காலம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. தலைவனுடைய ஃபோக்கஸே வந்து சிஎஸ்கே டீமும் இருக்கும், அதில் டீம் இந்தியாவும் இருக்கும். சொல்ல முடியாது, நம்மளுக்கு ஒரு உலகக்கோப்பை வாங்கி தர ஒரு கேப்டனா கூட அவர் மாறலாம். எப்படி அது தோனி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு? ஆமாம், அவரோட சூஸ் என்னைக்குமே மிஸ் ஆகாது. அவருடைய பிளேயர்லாம் இருந்து கேப்டன்ஷிப்லாம் இருந்து வெளியே போய் மென்டராக இருக்கிற வரைக்குமே அவருடைய சஜஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து 5 வருஷம் கப் அடிச்சிருக்கோம், நிறைய ஃபைனல்ஸ் நிறைய இதெல்லாம் போயிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணும்போது நம்பிக்கை இருக்கா? நம்ம வந்து ட்ராஃபி வந்து ஒரு மெயின் இல்லை சார். எப்பவுமே வந்து தோக்கரும் ஜெயிக்கிறதுலாம் வந்து களத்தில் விஷயமே இல்லை. களத்தில் நம்ம என்ன வரைக்கும் பங்காற்றணும், அதுதான் மெயின். வெற்றி தொழிலாம் 2வது தான். நம்ம ஒரு லீடராக பொறுப்பேற்றுக்க போகும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்ன, நம்மளுடைய டீமோட ஸ்ட்ரென்த்து என்ன அனலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன ஃபோக்கஸ்டாக போகணும் அதுதான் பண்ணமே தவிர நம்ம ட்ராஃபி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஓடக்கூடாது, களத்துக்காக நம்ம ஓடணும். அதுதான் தவிர 5 வருஷம் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணவும் 5 வருஷம் வின்னிங்கும் சொல்கிறத விட அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ நம்ம பிளே ஆஃப் போயிருக்கோம், எத்தனை ஃபைனல்ஸ் போயிருக்கோம், டீமோடைய ஸ்ட்ரென்த் எப்படி, பிராண்ட் எப்படி, அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர இந்த வருஷம் கேப்டன்ஷிப் கொடுத்தோன்னே ஒரு ட்ராஃபி அடிப்பாருன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கேப்டன்ஷிப் கொடுத்து ஒரு ட்ராஃபி அடித்தார்னா தலைமைக்கு தர அதை விட ஒரு சிறப்பு எதுவுமே இருக்காது. அவர் அந்த கேப்டன்ஷிப்பை கொடுக்கும் போது கூட நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. உங்களுக்கு வருத்தமெல்லாம்? வருத்தம் இல்லை உண்மையிலேயே. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சார் அப்படி இல்லை சார், இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை சார். என்னன்னா இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு டீமுக்கு வந்து ஒரு பெரிய பேலன்ஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர் இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யங் டேலண்டபிள் இந்தியன் பிளேயர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு கேப்டனா. ஓகே, அதுவும் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஃபேன்ஸ் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அவரோட கேப்டன்ஷிப்பு, தலைவனுடைய பேட்டிங்கு, அந்த கிரவுண்டில் இருக்கிற அட்மாஸ்பியர், அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே மிஸ் பண்ண மாட்டோம். இந்த போஸ்ட்மேன் ப்ரெசன்டேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை கேட்கறதுக்காக ஒரு பல கூட்டங்களே இருக்குது. அது தோக்குறதும் சரி ஜெயிக்கிறதும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு செம்ம லெசன் நம்மளுக்கு வாழ்க்கையில். அது ஒன்று தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அது ஒன்று தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். 3 மேட்ச் ஆடி இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து சென்னையில் நடந்துச்சு. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து நிறைய பேர் போனோம், தோனி வந்து இறங்கல, பேட்டிங் ஆடலை. இல்லை சார், ஆக்சுவலாக அதுதான் ஃபேன்ஸ் வந்து மைண்ட் செட் ஃபுல்லாகவே தோனி என்ன இறங்கணுன்றாங்க. நான் வந்து ஒரு தோனி ஃபேன் இல்லாமல் சிஎஸ்கே ஃபேனாக இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஃபேனாக தலைவன் களத்துக்கு வரக்கூடாது தான் நான் நினைப்பேன். ஏன்னா பிஃபோராக நல்ல பிளேயரை மேட்சை முடிச்சிடணும். ஏன்னா இறங்குறாரு. ஆமாம், இப்போ இந்த லாஸ்ட் சீசன் டெல்லி மேட்சே பார்த்தீங்கன்னா கூட லாஸ்ட் 2 ஓவர் நம்ம சண்டை போடலான்னு தான் போட்டார். அவர் ஃபேன்ஸுக்காக தான் ஸ்ட்ரைக்கில் நின்று ஃபுல்லாகவே அடித்தார். ஏன்னா இப்போ அவர் என்னதான் வந்து பெரிய ஒரு லெஜெண்டாக இருந்தாலுமே இப்போ கேப்டன்ஷிப்பு நாங்கள் ருத்துராஜ் இருக்காரு, அந்த தலைமைக்கு அவர் கட்டுப்படுவார். ஓகே, அந்த ஒரு வீடியோ கூட ஒன்று நடுவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. யாரோ வந்து அவர்கிட்ட தோனி கிட்ட ஏதோ கேட்பாங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆமாம், அதுதான் சார், அதுதான் ஒரு லீடரு. அதுதான் அந்த தலைமைக்கு தர ஒரு அழகு. எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலுமே
நமக்கு ஒரு தலைமை அங்கே இருக்குது, அந்த தலைமையை அவர் மதிப்பார். ஓகே, இப்போ நாங்களாம் டிவியில் பார்க்குறோம், மேட்ச் பார்க்குறோம், நீங்கள் அங்கே எல்லா மேட்சும் நேரில் போய் பார்க்குறீங்க. இப்போ எப்படி ருத்ராஜ் வந்து தனிமையாக அவர் எடுக்கிற முடிவு பண்ணுறாரா, இல்லை தோனி வந்து இல்லை சார், தனிமையாக எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் அவர் தனிமையாக கேப்டன்ஷிப்பாக கொடுத்துருக்காரு. ஓகே, எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க சார், எங்களுக்கு தோனி சாரும் பண்ணுவார் தப்பு. தோனி சார் தப்பு பண்ண போகும்போது அவர் கீழே இருக்கிற பிளேயர்னு சொல்லுவாங்க. ருத்தேவ் தப்பு பண்ண போகும்போது தோனி கவனிப்பார், இது இப்படி பண்ணாத அப்படி பண்ணணுவாரு. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார் சார். ஏன்னா குரு வந்து கண்டிப்பாக சிஷியனை பார்த்து தான் இருப்பார். தன்னை விட சிறந்தவனா வரணும்னு நினைப்பாரு குரு. அதனால நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாரு. இவரும் வந்து அந்த தலைமைக்கான பண்பும் போயிட்டு இதை பண்ணலாமான்னு கேட்பாரு. ஓகே, நிறைய விஷயம் கிரௌண்ட் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒன்று கேட்டு செய்கிறாரு, ரொம்ப பிடிச்சிருக்காது. இவரும் வந்து யாருன்னா ஏதாவது பிளேயர் வரும்போது அங்கே கேளுங்கும் போது ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆர்டர் ஒன்று ஃபேன்ஸ் எல்லாருமே போடணும். அவர் தானே கேப்டனு, அவரை கீப்பிங் பண்ண விடக்கூடாது, வந்து 4 ஓவர் போலிங் போடணும்னு சொல்லணும். சொன்னார் போல இருக்கு, கேட்கல போலிங் ஆகணும், கேப்டன் பற்றி கேட்கணும். நீங்கள் எவ்வளோ பேர் ஆளாக இருக்கீங்க, பிளேயர் தானே நீங்கள், கேப்டன் பற்றி கேளுங்க, வந்து போலிங் போடுங்க, அளவு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மேட்ச் இருந்துச்சுன்னா மேபி பண்ணுவார், ஏதோ ஒன்று பண்ணுவார். அதாவது ருத்ராஜுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நாங்கள் ஒரு ஒப்பீனியன் நான் வைக்கிறேன். நீங்கள் தானே கேப்டனு, ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, கீப்பிங் நீங்கள் பண்ணாதீங்க, 4 ஓவர் போடுன்னு சொல்லுங்க, இம்பாக்டாக யூஸ் பண்ணுங்க. நிறைய இதில் டீமில் இன்னைக்கு அது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபேன்ஸுக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச் டிசி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, யாருக்குமே ஈஸியாக பேட்டில் படலை நம்ம ஆளுங்களுக்கு. ஆனால் இவர் வந்தார் ஒரு 9 ஓவரில் நாங்கள் மொத்தம் ஒரு 15 பேர் ட்ராவல் பண்ணி போனோம் ட்ரெயினில் சென்னையிலேருந்து. அது இல்லாமல் நிறைய ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே அங்கே எல்லோ தான். ஆமாம், எங்களுக்கு அன்றைக்கி மேட்ச் தோற்ற ஃபீலிங்கே இல்லை. எங்களுக்கு இப்போ கூட அது மேட்ச் தோத்துடுமா அவருக்கு அப்படிதான். இன்னொன்று அவரோட ராசியான கிரவுண்டில் விசாகப்பட்டினம், அதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்டோட அவரோட 100 சொல்லும் போது பாருங்க என் கருவே புல் அடிது. எனக்கு தோற்ற ஃபீலே எனக்கு இல்லை. ஏன்னா தோற்ற ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன். தோத்துச்சுன்னா தலைவன் வந்து இப்போ எப்படி சொல்லலாம்னா, நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் அம்மா கஷ்டம் இதுதானே, வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நான் போய் சொங்கி இருக்க போகும்போது திடீர்னு ஒரு கடவுள் காட்சி கொடுத்தாருன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். அன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்தது. அடியாங்க அடிச்சறது சரியான அடி பின்னிட்டார் அன்னைக்கு. அதுவும் ரொம்ப ஓங்கி அடிச்ச மாதிரி கூட தெரியல. அப்படியே இல்லை, எங்களுக்கு வந்து பழைய தோனி பார்த்தோம், நாங்கள் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல, நான் ஒரு 2008 தான் நான் ஒரு மேட்ச் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 2004 தோனிலாம் நான் பார்க்கவே இல்லை. அதுவும் லாங்காக வச்சு அந்த பேட்டிங் ஸ்டைல்லாம் அன்னைக்கு அப்படியே வந்து என்ன ஒன்று, அன்னைக்கு ப்ளூ ஜெர்சி இல்லை மஞ்சள் ஜெர்சியாக இருந்தது. அதுதானே தவிர அதுக்கப்புறம் தான் நான் இப்போ கூட சென்னை வந்து கூட நம்ம மேட்ச் தோத்துட்டோமா அப்படின்னு தோணுன்னு தவிர தோத்து ஒரு பாயிண்ட் போயிடுச்சேன்னு நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த மனுஷனுக்காக தான் அந்த டீம் நாங்கள் எல்லாமே பார்க்குறோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த மனுஷன் வரலான்னு அது போதும் குமுத ஹாப்பி இன்னைக்கு, அவ்வளோதான். அதுதான் சொல்லணும். ஆமாம், சாக்ஷி கூட ஒரு இது போட்டிருந்தாங்க, அவர் வந்து ரிஷப் பந்துக்கு பாராட்டி வெல்கம் பேக் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆக்சுவலாக ஒரு நோன் பிரதர், எனக்கு வந்து இன்னைக்கு லைஃப்பில் வந்து எவ்வளோ பேர் கஷ்டம், நிறைய பேருக்கு அது கஷ்டம் இருக்குது. ஃபினான்சியலில் ப்ராப்ளம் இருக்குது, லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஒர்க்கில் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருமே ஒரே ஒரு உதாரணம் வந்து ரிஷப் பண்ணிட்டு தான். ஆல்மோஸ்ட் த டெத். ஆமாம், செத்து பொழைச்ச ஒருத்தர் வந்து செத்துட்டார். அவர் செத்து பொழைச்சி நம்மளால் மீண்டு வர முடியும் போது அவர் தான் ஒரு உதாரணம். ஃபைட்டரை விட சொல்கிறத விட அதுக்கு வேர்டு இல்லை. அந்த ஃபைட்டர் கூட ஒரு நாள் தான் சண்டை போட முடியும் பிரதர். அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று ஆகிடும். அந்த மனுஷன் வந்து உண்மையிலேயே ஐபிஎல் வந்து விளையாடும் நினச்சே பார்க்கல. கடவுள் புண்ணியத்தில் இன்னும் ரிக்கவர் ஆகி வேர்ல்டு கப் விளாட்ணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு இல்லை, எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து அன்னைக்கு அவர் அடித்த நாக்குக்கு வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. உண்மையிலே எங்களுக்கு இப்பயும் சொல்கிறோம், அன்னைக்கு எங்கள் எதுக்கு இன்னும் ஃபைனல்ஸ் வந்து டெல்லி வந்து விளாட்னா கூட ரிஷப் பண்ணி விளாட்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்ல ப்ரோ. எனக்கு அந்த கவலை எனக்கு தெரியும். நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் 2 வருஷம் வீட்டில் பத்துன்னு இருக்கும்போது நான் ஒரு சாதாரணமான மனிதன், ஒரு இந்தியாவுடைய பெரிய விக்கெட் கீப்பரு, டாப் மோஸ்ட்ல இருக்காரு, எங்கேயோ இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம லைஃபே போயிடுச்சுன்னு நினைக்க போகும்போது எப்படி இருக்கும். ஆனால் மீண்டும் வந்தார்ல, அதுதான் எனக்கு இன்றைக்குமே எனக்கு வந்து அவர் கடவுள் இருக்கார் அவர் கூட. இப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்தாலுமே நான் சில சோஷியல் மீடியாவில் வந்து மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்து சிஎஸ்கே மேலே ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று வைக்கிறாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே வைக்கிறாங்க. என்னன்னா தோனிக்காக தான் எல்லாருமே வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தோனி அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா ஒரு பையனே சேப்பாக்கில் நின்று மைக்கில் இதில் பேசியிருப்பான், அடுத்த வருஷம்லாம் பாருங்க யாருமே பெருசாக வந்து பார்க்க மாட்டாங்க, தோனி ரிட்டையர்ட் கிட்ஸாக இருப்பான். மேபி 2K, அதாவது இப்போ ரீசெண்டாக மேட்ச் பார்க்குறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் பார்ப்பாங்க. கிரிக்கெட்டோட ஃபீலிங் என்னன்னு தெரியாது. தோனிக்காக பார்க்குறேன்னு சொன்னாலும் சிஎஸ்கேக்காக பார்க்குறோன்னு சொன்னாலும் எது வந்தால் அது எங்களோட தான். உங்களுக்கு என்ன வந்தது? எங்களுக்கு பிடிச்சா பார்ப்போம், பிடிக்கலன்னா நாங்கள் வீட்டில் ஜாலியாக இருப்போம். எங்களுக்கு இன்னும் அதிகமாக இப்போ தோனியே நான் வந்து ரிட்டையர்மெண்ட் வெளியே ஆகி போனால் கூட நாங்கள் இன்னும் சிஎஸ்கே வச்சு பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். ஏன்னா அது அவர் உருவாக்கின ஒரு கோயில். அந்த கோயிலை நாங்கள் தான் வந்து வண்ணங்கள் பூசி கும்பாபிஷேகம் மாரி பண்ணி கிராண்டாக நாங்கள் வச்சுப்போம். சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள
தோனி சாரை விட வேற லெவலுங்க. ஓகே. அவங்க ஏதாவது ஒன்று ஃபேன்ஸுக்காக புதுசாக பண்ணினே இருப்பாங்க. 2000 பேர் கூட்டம் போய் மேட்ச் பார்க்க வச்சாங்க பூனால. சென்னையில் மேட்ச் இல்லை யார் பண்ணுவா? போன வருஷம் ஒரு விசில் போர்டு எக்ஸ்பிரஸ் ஒன்று ரெடி பண்ணி கூட்டு வச்சாங்க. ஸ்டில் நவ் இன்னைக்கு அவங்க ஆஃபீஸுக்கு எந்த ஃபேன்ஸ் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், எனக்கு டீமை பற்றி என்ன டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்சேசி அவங்க. அந்த ஃபேன்சேசி நாங்கள் எப்படி விட முடியும்? யாராவது வந்து கடைசியாக மேட்ச் முடிகிற டைமில் ஜெயிக்கிற டைமில் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிற டைமில் யாராவது ஆடிட்டு இருக்கிற பிளேயர்ஸை வந்து அவுட் ஆகணும்னு சொல்லி கத்துறான். அதுதான் சார் சொல்கிறேன் சார். அது வந்து அது சிஎஸ்கே ஃபேன்ஸே தானே சிஎஸ்கே ஃபேன்ஸே தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும் ஃபேன்ஸ் எல்லாமே. நம்ம பண்ணுற விஷயம் சரியா தவறாக நம்ம யோசிக்கணும். அது வந்து மெச்சூரிட்டியெல்லாம் பண்ண. நேற்று கூட பார்த்தேன் ஒரு வீடியோவில், மும்பை மேட்ச்சில் ஒரு ஃபேன் உள்ளே எகிரி குச்சி ஓடி போய், அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது தெரிய மாட்டேங்குது. இப்போ வீடியோ பார்க்கும்போது கீழே கமெண்ட் போட்டுருவாங்க, இப்போ என்ன நீனாப்பா ஈஸியாக போய் பார்த்துருவோம் நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுன்னு. நானும் எதுவுமே ஈஸியாக பண்ணலை பிரதர். இதெல்லாம் கிடைக்கணும்னு நான் எதுவுமே நான் பண்ணலை. நான் ஒரு நல்ல ஃபேனாக இருந்தேன். நீங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. நீங்களும் ஒரு நல்ல ஃபேனாக இருங்க, தெரியும். ஓகே. நீங்கள் கேட்டு தாண்டி உள்ள சார் இப்போது சிம்பிள் விஷயம் சார். அடி கூட வாங்கினார்ல போலீஸ் கிட்ட மாட்டி. நிறைய பேர் இந்த விஷயம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நீ ஃபேன்ஸ் வச்சு பாதுகாப்பு இல்லாமல் வைக்கலாம். கையில் ஏதோ ஒரு பிளேடோ ஏதோ ஒரு வெப்பனோ ஏதோ பிளேயர் ஏதாவது அட்டாக் பண்ணான்னா சார் அவன் ஃபேன் தான் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம பண்ணுற ஒரு தவறான விஷயம் மற்றவங்களுக்கு அதை வந்து எடுத்துக்காட்டாயிடும். அது ரொம்ப தவறு. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப பிகினிங்கில் இருக்கோம். இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. டீமும் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ இது அடுத்தடுத்து இப்போ SRHோட அடுத்த மேட்ச் வருது. சன்ரைசர்ஸும் சூப்பர் டீம் சார். பேட்டிங் ஸ்ட்ரென்த் நல்லா என்ன போட்டு அப்படி பழந்து எடுத்துட்டாங்க. மும்பை வச்சு இவங்களுக்கு RCBக்கு இருந்த ஒரு ரெக்கார்டு அதையும் முடிச்சு விட்டாங்க. அந்த ஒரு 7 மேட்ச் வந்து ஜெயிக்கிறது வந்து டீமோட ஸ்ட்ரென்த்து. 7 ஜெயிச்சிட்டோம்னா ஓகே நம்ம குவாலிஃபைட் ஆகிடுமோன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஓகே. அதுதான் எப்போவுமே எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோமை வந்து கைப்பற்றணும் பார்ப்பாங்க. ஹோமிலோட 7 கேம் நம்ம அடிச்சிடணும், அதுதான் ஸ்ட்ரென்த்து. அவையில் வந்து நம்ம 3 கேம்ஸ் வின் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்ம குவாலிஃபை. ஓகே. இப்போ ஆக்சுவலாக வந்து 3/2 சார். நம்ம 3 மேட்ச் 2 வின்னு, ரன் ரேட்டும் ப்ளஸில் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம குவாலிஃபைட் ஆகிடும் இந்த சீசன். நாக் அவுட் தான் வந்து ஸ்டில் டேட். அந்த டேட்டில் நீ பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணுறது தான். ஓகே. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு என்னமோ இங்கே தோன்ற ஒரு விஷயந்தான், தலைவன் வந்து 7க்கு 6 கண்டிப்பாங்க. 7க்கு கண்டிப்பாக 6 இருக்கு. நான் தான் 7க்கு 7 நினைக்கிறேன். நான் 7க்கு 7 அடுத்த வருஷமும் ஆடுவார் எனக்கு தோணுது. அவருக்கு பேட்டிங் பார்த்தீங்களா நீங்க? ஆமாமா. இதை பார்க்கும்போது என்ன தோணுது, ஒரு மாதிரி அவரு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம் கூட அந்த ஃபங்க்ஷனில் இருந்தார். நான் வந்து என்னோட லாஸ்ட் கேம் வந்து நான் சேப்பாக்கில் அடுத்த வருஷமும் ஆடலாம்ல. இப்போ இந்த வருஷம் ஃபைனல்ஸ் அடிச்சா அடுத்த வருஷம் அதுவும் ஆடி ஆடலாம். எப்படி சொல்றேன்னா, இப்போ இம்பாக்ட் பிளேயரும் ஒன்று இருக்கு. ஆமாம். நெக்ஸ்ட் இயர் இன்கேஸ் தோனி அண்ணன் மல்லாரணும்னு முடிவு எடுத்தாருன்னா ஒரு கீப்பர் ரெடி பண்ணுறாங்க. ஆமாம். ஓகேங்களா? ஒரு இம்பாக்டாக வெளியே உட்காருவார். அடுத்த வருஷம் ஒரு போலரை வந்து போட்டு உள்ள இவர் வந்து பேட்டிங் பண்ண மட்டும் வருவார். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சாதகம் நிறைய இருக்குது. ஓகே. அதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அவருக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைப்பேன், போதும் தலைவா விட்டுடுவேன். அதுதான். ஆமாம். அவருக்கு ஏன்னா இந்த லாஸ்ட் மேட்சே கூட ஒரு கால் முடியல. அதுதான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும், ஓப்பனாகவே எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு ஆசை நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வேணாம் விட்டுடுங்க, நாங்களே சொல்கிறோம். கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பண்ண சாதனையை வந்து தொடவே முடியாது யாராலையுமே. நிறைய நீங்கள் பண்ணிட்டீங்க. இது மேலே என்ன வேணும்? இதுதான். அதான் சார் ஃப்யூச்சரில் லா படிக்கிறதுலையும் சரி, ஸ்கூல் ஹிஸ்ட்ரி புக்லேயும் தோனின்னு ஒரு லெசனே வரும் சார். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்னு 2-3 மேட்சஸே போட்டு காமிச்சிருவாங்க. இங்கே வாங்க உட்காருங்க, இங்கே வந்து பாருங்கள் இந்த மேட்சை. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபீல்டுலையுமே இது. ஆமாம், ப்ரெஷரில் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு பாருங்கன்னு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போயும் நிறைய இடத்துல கூட இருக்கலாம். ப்ரெஷரில் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கான்னு காட்டுறதுக்கான உதாரணம் அவர் தான். மற்ற டீம் இருக்குல்ல, இப்போ மும்பையை சுற்றி ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு ரொம்ப ஒரு அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு தெரியல. என்ன ஆனால் நான் ஒரு ஃபேனாக வந்து அவங்க பண்ண விஷயம் தவறு. பாண்டியா வந்து நல்ல கேப்டன் பதவி இருக்க ஒரு நல்ல பிளேயர். ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து பாண்டியா எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கப்பே அடிச்சிட்டாரு. அதை தான் நான் சொல்ல வரேனே. இப்போ இதே பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்லேயே கண்டினியூ பண்ணியிருந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை. ஒரு ஃப்ரான்ச்சைஸிலேருந்து கூப்பிட்டு அங்கேருந்து கேப்டன்ஷிப் தரது அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கும் உண்மையாக இல்லை, இங்கே வந்தோம். அதுதான் தவறு. என்னை பொறுத்த வரைக்குமே ரோஹித் இஸ் எ பெஸ்ட் கேப்டன். ஓகே. 5 டிராஃபி ஐபிஎல்லுங்க. ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு பிளேயரு, மெச்சூர்டான ஒரு கேப்டன். ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவருக்குமே தெரியும். திடீர்னு கேப்டன்ஷிப் எல்லாம் வெளியே கொடுக்கக்கூடாது.
நீங்கள் கொடுத்தது கூட நான் சரின்னு சொல்லுவேன், நீங்கள் கேப்டன்ஷிப் தூக்குனது கூட சரி, ஆனால் நீங்கள் தூக்குன விதம் தவறு. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப்பை இழந்த ஒரு கேப்டன் மைண்டு வேறு மாதிரி இருக்கும். உலகமே பெரிய ட்ரீமில் இருப்பா போல் இந்த கப்பு நம்ம அடிக்கணும்னு. அந்த கப்பை இழந்த கேப்டன் ஒரு 3 நாள்லேயே ஒரு வாரத்திலே சொன்னானே இந்த நியூஸ். ஆமாம் ஆமாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சிஎஸ்கே ஃபேனா அது எனக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு ரைவல் தான் மும்பை இந்தியன்ஸ், ஆனால் அங்கே ஒரு இப்படி பார்க்கும்போது நமக்கு எனக்கு கஷ்டம். எப்போவுமே வந்து என்னுடைய பங்காளி யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே. அது வேணாம், அந்த டீமே வந்தாலே சண்டை அடிக்கணும் நம்ம, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. நம்மளுக்கு ஒரு ரைவல் இருக்குல்ல, இல்ல சும்மா கிடையாது, நம்ம கிட்ட அவங்க செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஆமா, நம்மளெல்லாம் போட்டு நம்ம போட்டு பரட்டியது. நான்லாம் கண்ணு அழுது ஞாபகம் இருக்கா 2019 4 மேட்ச் ஆடும், 4லயே அழுது இருக்கேன் நான். என்னடா நம்மளுக்கு இப்படி செய்யறாங்களே அந்த மாதிரி ஒரு டீம். இன்னைக்கு ரோஹித்துக்கு ஒரு அது ஒரு அவர்கிட்ட சொன்னாங்களோ இல்லை சொல்லலையோ அது வேற. என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஐக்கானான கேப்டன்னா ரோஹித். சச்சினுக்கு அடுத்து ரோஹித் தான். மேபி நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆக்ஷன் பண்ணி நான் விளையாடல இங்கே வரேன்னு சொன்னார்னா ரோஹித் சென்னைக்கு வந்துருவார். வச்சு கொண்டாடுவோம் நாங்கள் அவரை. அந்த அளவுக்கு பந்து பார்க்க சொல்லுங்க. அடடா இவ்வளோ வருஷம் நான் ஏமாந்துட்டேனே, இவ்வளோ ஃபேன்ஸை விட்டேனேன்னு நினைப்பாரு. அந்த அளவுக்கு பண்ணுறோம் நாங்கள். சூப்பர். அப்போ வந்து ரெடியாக தான் இருக்கோம் நம்ம. கண்டிப்பாக நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாங்கள். ஆனால் அது ஃபேன்ஸேசி எடுக்கிற அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு அது. அவங்க அந்த ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஆல்ரெடி நம்மளுக்கு கேப்டன் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டா போல, ருத்ராஜ் கிடச்சிட்டா போல. ஆனால் டீமும் யோசிப்பாங்க இப்போ ரோஹித் வந்து என்ன ரோல் நம்ம கொடுக்கணும்னு. அதனால வாய்ப்பு இருக்காது. மேபி சொல்லுவாங்க தங்க முட்டை போடுற வார்த்தை. ரோஹித் எல்லாம் விட முடியாது சார். இனிமாரி நான் சேவாக்கு அப்புறமா நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஓப்பனர் சார். இந்த ஃபுல் ஷாட்லாம் என்ன சார், என்ன மாதிரி பேட்ஸ்மேன் சார். ஒரு என்னைக்குமே ஒரு டீமோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஓப்பனிங் தான் சார். அதான் சொல்கிறேன், ருத்துராஜ் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு கப் அடிப்பாருங்க. சூப்பர். இந்தியாவுக்காக ஒரு கப்பு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு பாருங்க நீங்கள். அப்படி ஓகே. அப்போ நம்ம இதை பற்றி வீடியோ நீங்கள் எடுத்து வச்சிங்க பாருங்க நீங்கள். சூப்பர். அடுத்து பங்காளி இருக்காரு ஆர்சிபி வந்து எனக்கு எப்பவுமே பங்காளிலாம் கிடையாது. அப்படியா? அது நாங்கள் லிஸ்ட் இனிமே ஆர்சிபி நாங்கள் லிஸ்ட்லேயே வைக்க மாட்டோம். அது ஐபிஎல் இருக்கிற ஒரு டீம் அவ்வளோதான் எங்களுக்கு. எங்களுக்கு எப்பவுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் எங்களுக்கு. ஓகே. ஆர்சிபி வந்து கிங் கோலி சார். விராட் கோலி வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பாவம் சார் உண்மையிலேயே விராட் கோலி நல்ல டீம் வச்சு கப்பே அடிக்க மாட்டேன்ற ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த வருஷம் ஓப்பனாவே சொல்றேன் நான், ஆர்சிபி கப்பு வாங்கினா சந்தோஷப்படுற முதல் ஃபேன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஓப்பனா சொல்லுவாங்க உண்மையிலே. ஏன்னா நம்ம தான் நான் சொல்றேன்ல, எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு எந்த ஒரு பக்கையும் கிடையாது ஆர்சிபிக்கு. நம்மால தான் நாங்கள் கேப்டன். ஆமா ஃபேப் இல்லை அது வேற. ஃபேப் கேப்டன்லாம் இருந்தா எனக்கு அதுவும் கஷ்டமா இருக்குது. டே அந்த மனுஷன் எப்படி இருந்தா போல அங்கே போயிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. நம்ம எல்லச்சாமி அவரு. ஆமா. இன்னொன்று ஆர்சிபி கப்பு அடிட்டுங்க, கப்பு அடிக்கணும், ஆர்சிபி கப்பு அடிக்கணும். நமக்கு இப்போ வந்து சென்னை கப்பு அடிக்கலைன்ற பட்சத்தில் ஆர்சிபி அடித்தா ஓகே. சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் ஃபைனல்ஸ் ஆனா கூட, சிஎஸ்கே தோத்தா கூட ஆர்சிபி நான் கிளாப் பண்ணுவேன். சூப்பர். விராட் கோலி அடிச்சிட்டு ஒரு கப்பு. அந்த மனுஷனுக்கு அதை ஒன்று கொடுங்க. ஆனால் பாருங்க, ஒரு 4 மேட்ச் ஆடி இருக்காங்க, அதில் வந்து ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் இப்படி ஏன் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. நல்ல மெயின் போலிங் இல்லை அவங்க கிட்ட. போலிங் இல்லை. எனக்கு என்னன்னா நல்ல பேட்டர் சார் அவங்க டீமில். அப்படி பார்த்தா கூட ஒரு 3 பேர் தான் 4 பேர் தான் ஆட முடியுது அவங்க. நீங்கள் இப்போ நம்ம சிஎஸ்கே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7-8 வரைக்கும் அப்படி கூட வேண்டாம், ஒரு 6 பேர் இருந்தால் போதாதா? அங்கே வந்து ஒன்று கோலி மாறலாம் சார், பாயிண்ட் டேபிள் மாறலாம். எனக்கு தெரிஞ்சு 4 மேட்ச் தோத்துனாலும் அத்தை கண்டினியூ 8 மேட்ச் அடிக்கலாம் கண்டிப்பாக. பட் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அங்கே எப்போவுமே வந்து அந்த ஒரு 3 பிளேயர் மேலே ஒரு பேர்டன் இருந்துகிட்டே இருக்கு. இவங்க அடிச்சா இவங்க அடிச்சே. அதுதான் அந்த ஃபினிஷிங் ரோல் ஒன்று இருக்கணும். இப்போ பரவாயில்ல, டிகே கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு இந்த வருஷம் பண்ணுறாரு. ஆனால் எல்லா நேரமுமே பண்ண முடியுமா? அதுதான் அங்கே ஒரு இது. இப்போ நானே சொன்னேன், சிஎஸ்கேல எல்லா நேரமே தோனி என்ன பண்ண முடியுமா? முடியாது. முன்னாடி இவங்க யாராவது பண்ணாதான். இந்த ரிஸ்வி கூட சூப்பராக ஆனா போல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பால். அது வந்து ஒரு லெசன் தான், அது தோல்வி கிடையாது. அது ஒரு லெசன். இப்போ ரிஸ்வி சொன்னீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 6 அடிக்கும் போது ஒரு பெரிய டிபேட் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். அவர் வந்து தோனியை இந்த பக்கம் வச்சுட்டு ரிஸ்வி இந்த பக்கம் வச்சு இவர் வந்து தோனியோட ரெப்ளிகா கிடச்சிட்டார். ஏன்னா அவர் ஆடும்போது தோனியே கிளாப்லாம் பண்ணி. இல்லை அதுதான் சார். இப்போ எப்படி சொல்லனா, அது அந்த ரிசீவி எடுத்தது தலைவன் தான். ஆமாம், தலைவன் சொல்லி தான் அங்கே எடுத்திருக்காங்க. ஃப்யூச்சரில் நல்ல ஃபினிஷராக வருவாப்பில். நீங்கள் எல்லாம் நோட் பண்ணீங்க. நான் நீ சொல்கிற விஷயம் எல்லாமே ரிஸ்வி, ருத்துராஜ் இவங்க எல்லாமே ஒரு ஐசிசி ட்ரோஃபியில் ஆடுவாங்க பாருங்க. இப்போ அடுத்து ஒரு இப்போ சிஎஸ்கே சரக்கு அங்கே இருக்குது, அந்த சரக்கை கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை. இப்போ எல்எஸ்சி நேற்று லக்னோவில் மயங்க் யாதவ் ஆமாம் தூக்கி சாப்பிட்டா 55 கிலோமீட்டர் ஸ்பீடில் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற வேர்ல்டு கப்பில் இருப்பாருன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஓ T20 வேர்ல்டு கப். ஆமாம், மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்டு நல்லா ஃபாஸ்ட்டு போடுறா போல் ரெடி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன மாதிரி போடுறா போல சார். அவ்வளோதான், நமக்கு அந்த லைனை நிறுத்த வேணும், அவ்வளோதான். ஒரு லீடர் வந்து அங்கே வந்து
பேலன்ஸ் பண்ணி மேட்ச் நடத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ வந்து கடைசி மேட்ரு என்னன்னா, தோனி வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்னோட கடைசி மேட்ச் சேப்பாக்கில் தான் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸ்கெட்ச்லாம் ஒரு மாதிரி கரெக்டாக வருது. ஆமாம், ஆல்மோஸ்ட் இல்லை எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஸ்கிரிப்ட் அப்படியே அதான் அவர் வந்து போட்டார், அப்படியே ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சு போட்டார். ஃபைனல் வந்து சென்னையில் வந்து ஆடுவோம், கண்டிப்பாக ஃபைனல் சென்னையில் சார் சிஎஸ்கே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆப்போனட் தான் யாருன்னு தெரியல, சண்டை போட்டுன்னு பொறுமையாக வாங்க நம்ம முன்னாடி நான் வந்து போயிட்டு வந்துடுறோம், நம்ம ஈஸியாக போயிடுவோம் சார். ஓகே, ஃபைனலுக்கு ஒன்றே கஷ்டம்லாம் இருக்காது. அநேகமாக ஒரு இன்டர்வியூ வந்து கப்போட வந்து தரேன். சூப்பர், நைஸ். அப்போனா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்ட் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. எப்படி கப் அடிச்சு மனசு எப்படி தாங்குமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். அன்றைக்கி யாரெல்லாம் யோசிப்பீங்க தெரியல, நான் யோசிச்சிட்டேன். ஒரு ஸ்டில்லும் வந்து கேப்டன்ஷிப் வந்து ஃபஸ்ட் மேட்சே கொடுத்துட்டாருல்ல. ஆமாம், கொடுத்துட்டாரு. அவர் என்ன யோசிச்சிருந்தாரு, நீங்கள் எல்லாம் என்ன யோசிச்சுருவீங்க? ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறாரு அடுத்த இது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நான் என்ன நினச்சேன், ஓகே நம்ம வந்து ஃபைனல்ஸ் வந்து விளையாடிடுவோம். ப்ரெசன்டேஷனில் வந்து தோனி பேச மாட்டார்ல, ஓகே ரிட்டைர்மெண்ட் சொல்ல மாட்டார்ல, கப்புலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்ஸ்டாகிராமில் கன்சிடர் மீ ஆஸ் ரிட்டையர்ட் போட்டோ அப்படிதான் நான் நினச்சேன். உண்மையாக அப்படிதான் பண்ணுவார் எனக்கு தோணுது. ஓகே கப்பு அடிச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெசன்டேஷனில் பேசணும். இல்லை நம்ம ஆளுங்க அப்படி விட்டுற மாட்டாங்க, அதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடி யூகிச்சிட்டாங்கன்னா இவங்க ஒன்று பண்ணுவாங்களே, டீம்ல இருந்து பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் தாங்க மாட்டோன்னு அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியும். அவருக்கு அவர் எங்கள் சைடு தான் அவர் யோசிப்பார் எப்பவுமே, ஃபேன்ஸ் தாங்குவாங்களா இல்லை. பட் அது வந்து ஒரு எனக்கு தோனி பிடிக்கும், நான் ஒரு தோனி ஃபேனாக வந்து அப்படிலாம் விட்டுற முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து நாங்கள் விட மாட்டோம், இந்தியாலையும் வந்து சரியான மேனேஜ்மெண்ட் விட மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்தியா மேட்ச், ஆனால் இன்னொன்று அவர் அதை விரும்ப மாட்டாருங்க. அவர் என்ன விரும்பம், ஐயோ அதுதான் ஒரு குழந்தை, ஒரு பயங்கரமான ஒரு குழந்தை, அதெல்லாம் அவர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவருக்கு வந்து இந்தியாலையும் சரியான ஃபேர்வெல் இல்லை, அது இன்னைக்கு வரையுமே எனக்கு வருத்தம், ரொம்ப பெரிய ஹர்ட். ஏன்னா அவ்வளோ இது முடிச்சு கொடுத்தவர் வந்து 3 ஐசிசி ட்ராஃபி சார், 3 ஐசிசி ட்ராஃபி யார் வாங்கி கொடுப்பா? அத்தனை வருஷம் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு, நிறைய ரெக்கார்ட்ஸ். நீங்கள் நல்லா பாருங்க, அவர் கேப்டன்ஷிப் பொறுப்பு ஏற்றுனதுலேருந்து இந்தியாவுக்கு வெளியே போகிற வரைக்குமே ஒரே கேப்டன் தான் இந்தியாவுக்காக இருந்தாங்க. ஆமாம், ஆனால் அவர் போனதுக்கு அப்புறமா ஒரு 6 கேப்டன் மாட்டாங்க, நிறைய மாறிட்டாங்க. அப்போனா அந்த மனுஷன் எவ்வளோ பேலன்ஸ் எல்லாருமே வச்சுருக்காரு. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்துலலாம் வந்து ஒரு இதுக்கு ஒரு கேப்டன் வைக்கிறாங்க, ஏன்னா ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. அந்த இப்போது நம்ம வீட்டாண்டே மேட்ச் ஆடுவோம், ஒரு 12 பேர் மேட்ச் ஆடுவோம், அவர் கேப்டன் இருப்பான், மச்சான் கொஞ்சம் அமைதியாரா, அவனை அட்ஜஸ்ட் பண்ணி நீ யாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கலாம். ஆமாம், டீம் உள்ள இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு, அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணியிருப்பார். டெஃபினட்டாக எல்லாரையும் மெயின்டைன் பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக. இன்றைக்கி வரையுமே ஸ்டில்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஓப்பனில் தான் சார் இருக்கும், எந்த பிளேயர் எப்போ வேணாலும் போகலாம், எனி டவுட். ஏன்னா அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் நீங்களும் நானும் ஒன்றாக முடியும். புரியுது. நீ சின்ன பையன், நான் பெரிய ஆள், அவர் நினைக்கவே மாட்டார். இந்த கேம் விளாட்றது, PS4 வாங்கி வச்சுக்கின்னு, அவர் குழந்தை தாங்க இன்னைக்கு வரையுமே. ஸோ சூப்பர், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய இன்டர்வியூ மாதிரியே போல சும்மா பேசிட்டு இருந்தது. அண்ட் வந்து ஃபைனலாக வந்து இந்த 7க்கு 6ன்றது வந்து நம்ம 7க்கு 7 அடிக்கணும். 7க்கு தலைவா அடுத்த வருஷம் இம்பாக்டாக ஜடையோட கப்பில் ஒரு ஃபோட்டோ, வேர்ல்டு கப் மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி ஒரு ஐபிஎல் கப்போட. ஸோ சூப்பர், நான் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நான் ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருக்கேன் பிரதர், இந்த இன்டர்வியூ தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தேன். ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் சிஎஸ்கே என்னை பிஸியாக்கி விட்டுச்சு, அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக சூப்பர். பார்ப்போம், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. தேங்க்யூண்ணா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.